எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல விஜய் ஆண்டனி அவர்களோட சத்திய திருமகன் படத்தோட அப்டேட் பார்க்க போறோம். ஜனநாயக நாட்டுல மேல இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படும். சிரிக்கிறான் சார். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த, அதாவது இந்த அருவி, வால் போன்ற படங்களை இயக்குன டைரக்டர் அருண் பிரபு தான் வந்து இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணலங்க, மியூசிக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ எக்கச்சக்க எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட மிகப்பெரிய அப்டேட்டுகளை வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் எடுத்திருக்கிற கதாபாத்திரம் வந்து அருமையான கதாபாத்திரம். ஸோ அதை பற்றி டீப்பாக பேசலாம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பொதுவாக விஜய் ஆண்டனி அவர்களோட படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மற்ற நடிகர்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக தெரியும். அப்படித்தான் வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் அப்புறம் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட இது வந்து அவருக்கு 25வது படம்னு சொல்கிறாங்க. அதனாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் எல்லாம் வந்து அவர் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுட்டு நிறைய கதைகளை கேட்டு ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து ஒரு படத்தை வந்து செலக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறனால தான் வந்து ரசிகர்களுக்கு அவரோட ஒவ்வொரு படமும் வந்து வெற்றிகரமான படமாக அமையுது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து. சரி, இந்த படம் வந்து சாதாரண மக்களோட வெளிப்பாடா அரசியலை ரொம்ப நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதாக நம்மளுக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அதனால் அவருக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது பின்னாடி வந்து அவர் யோசிச்சு பார்த்து தான் வந்து இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது நேரடியான அரசியல்களை குதித்து அதில் எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சூழ்நிலைகளை அந்த கதாபாத்திரமாக பிரதிபலித்து மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அரசியலை வந்து இந்த படத்தில் வந்து காட்ட போகிறதா வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து இந்த ட்ரெய்லரில் என்னென்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு டீகோடிங்காக பார்த்துடலாம். சரி, நாம் இப்போ கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா? ஏன்னா வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டோட சென்னையில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. விஜய் ஆண்டனிக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜில் 4 நாள் இருந்தாராம். அவருக்கு என்ன நடக்குது, நம்ம சுற்றி யார் யார் வந்துட்டு போகிறாங்க எதுவுமே தெரியலையா. 4 நாள் முழுக்க கோமாவில் இருந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்லி மியூசிக் பண்ணி மியூசிக்கில் செம டாப் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலேயே வந்து பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ சில வருடங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு சரியா நம்ம நடிகனாகக்கூடாதுன்னு சொல்லி நடிகனாகவும் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்தாரு. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இப்போ நடிகராக நடித்ததுக்கப்புறம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸும் பண்ணார். டைரக்டராகவும் வந்து படங்களை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பன்முக திறமை கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நடிகர்னு சொல்கிறதா, மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறதா, இயக்குனர்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டராக வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு டிஆருக்கு அப்புறம் வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் வந்து இப்படி எல்லா ஃபீல்டுலையும் கையில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு நபராக வந்து விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இருக்கார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் எல்லா நடிகரும் பிடிச்சிருந்தாலும் விஜய் ஆண்டனி மேலே ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஏன்னா இவர் சூஸ் பண்ணுற கதை வந்து நல்லாயிருக்கும், இவரோட படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் விஜய் ஆண்டனி அவர்களோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்படி நகருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாத்தாவும் பேரனும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்காக மட்டும் வாழக்கூடாது, எல்லாருக்காகவும் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அரசியலை பற்றி ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னோட பேரங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னென்னா வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த தேர்தல் மட்டும்தான் அச்சயம் பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறவ, இந்த கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவ, அதே மாதிரி ஆட்சியை பிடிக்கிறது மட்டும்தான் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து தன்னோட பேரன்கிட்ட எடுத்துரைத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பேரனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மண்டையில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பையனோட வயசு ஒரு 6-7 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த அரசியலோட சாசனத்தை, இந்த அரசியல்வாதிகள் செய்கிற அட்டூழியத்தை எல்லாமே சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வராரு. இதுதான் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெய்லரில் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற போது அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு அவரை வந்து சரமாரியான 3 பக்காவான கேள்வியை வந்து கேட்குறாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அது என்ன கேட்குறாருன்னா வந்து,
உனக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னா நீ வந்து கட்சி தொடங்கி காசை இறைச்சி ஒரு கேம் விளையாடி பார்க்கலாம். அது இல்லையா, உனக்கு வந்து சொந்தமா ஒரு ஃபேம் தான் முக்கியம். நான் ஒரு ஹீரோவா காட்ட விரும்புனீன்னா, மக்கள் கூட்டத்த கூட்டி, இங்க வந்து நீ வந்து உன்னோட பலத்த வந்து நீ காட்டியிருக்கலாம். அது இல்லையா, நீ வந்து இந்த கவர்மெண்ட் மேல ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ட வந்து முன்வைக்கணும்னா, அதே மாரி சேம் ஸ்ட்ரீட்ல இறங்கி போராடி மக்கள வர வச்சு, நீ இந்த கவர்மெண்ட்ட வந்து கலைச்சிருக்கலாம். அதுவும் இல்ல. இந்த 3 விஷயங்களையும் நீ பண்ணல. ஆனா, ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. யாரு நீ? அப்படிங்கிற ஒரு வசனங்கள்லாம் வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல இப்படி ஒரு வசனங்கள பார்க்கும்போது, இந்த படம் ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒரு ஸ்கேம வந்து எக்ஸ்போஸ் பண்ற விதமா வந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 1000 கோடி, 700 கோடி, தலைக்கு 800 கோடி, 2340 கோடி இந்த மாரி பல கோடிகள் வந்து அதே மாரி 26 லட்சம் கோடி அப்படிங்கிற மாரியான வசனங்கள்லாம் அடிக்கடி இந்த ட்ரெய்லருக்குள்ள வந்துட்டு போறனால, என்னடா இவ்வளோ பெரிய பணம் புழங்குற ஒரு படமா இருக்கே! அப்போ வந்து இவங்க எந்த ஸ்கேம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியான விஷயமும் நம்மளுக்குள்ள எழுது. அப்படி இருக்கும்போது, இவங்க இப்படி ஒரு படத்த கையில எடுத்ததுக்கு, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இன்னைக்கு தேதியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய வந்து இந்த படத்துல காட்டப் போறாங்களோ! அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம மனசுல எழுது. ஏன்னா, உதாரணமா சங்கர் படங்கள்ல தான் வந்து இந்த மாரி வந்து லஞ்சம் வாங்குறது, மக்கள வந்து ஏமாத்துறது, இந்த மாரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து சங்கர் தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வரிசையில இந்த படத்தையும் வந்து ஒரு பெரிய ஸ்கேம வந்து அதாவது அரசியல் சார்ந்த ஒரு ஸ்கேம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாங்களோ! அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும். டாஸ்மாக் ஊழல் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஊழல் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய எடுத்து இந்த படத்துல காட்டப் போறாங்களோ! அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் நம்மளுக்குள்ள இருக்கு. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. விஜய் ஆண்டனியே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்த படமா பார்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பொலிட்டீஷியன்ஸ் யாருமே வந்து இந்த படத்த ரொம்ப பர்சனலா எடுத்துக்க கூடாது. படத்த படமா பார்த்தாங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங்கையும் குடுத்திருக்கிறாரு. ஸோ, வெறித்தனமா இந்த படம் இருக்க போதுங்களே எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா, ட்ரைலர் கட்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 1000 ஃப்ரேமாவது வச்சிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸா மினிமம் ஒரு 500 ஃப்ரேமாவது இருக்குங்க. அப்ப டக்கு 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 டக்குன்னு வந்துட்டு போகுது. நம்மளால படம் இப்படித்தான் அப்படிங்கிறத கெஸ் பண்றதுக்கு இந்த எடிட்டர் வந்து நம்மளுக்கு டைம் குடுக்கவே இல்ல. அப்படி சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருக்காரு. அதனாலேயே வந்து அடுத்தடுத்து இந்த படம் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளால ஈஸியா வந்துர முடியல. ஏன்னா, அங்கேயும் இங்கேயும் வந்து ஸ்கிப் ஆயிட்டே இருக்குது. ஆனா இருந்தாலும் ட்ரெய்லர் ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு வேற லெவல்ல இந்த படத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது? ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறதா வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா, அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. ஸோ, விஜய் ஆண்டனி அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ரொம்ப என்ன சொல்றது? அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வந்து பார்க்க வச்சிருக்காரு இந்த ட்ரெய்லரையே. அப்போ படத்த எந்த அளவுக்கு அவரு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு சர்வசாதாரணமா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ, இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைரக்டரான அருண் பிரபு வந்து நம்ம சசி அவர்கள அழைச்சு சசி யாரு? நம்ம பிச்சைக்காரன் படத்த எடுத்த டைரக்டர் தான். அவருக்கு இந்த படத்த போட்டு காமிச்சிருக்காங்க. அவரு இந்த படத்த பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிருக்காரு. அவரு மட்டும் இல்லாம அவர் ஒய்ஃப் வந்து இந்த படத்த பார்த்துட்டு கடைசியா இந்த படத்த ஒரு சில முக்கியமான சீன்கள பார்த்துட்டு, "ஆமா யாரு டைரக்டரு?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அருண் பிரபு அப்படின்னு வந்து இவரு சொல்லியிருக்காரு. உடனே சுசி அவர்களோட மனைவி வந்து, "ஓ! அருண் பிரபுவா? அதனால தான் படம் இந்த அளவுக்கு இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஒய்ஃபும் வந்து சூப்பரா இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு படம் பார்த்துட்டு சூப்பர்னாங்கன்னா, அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிரும். ஏன்னா, அந்த படத்த வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சுசி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா, பிச்சைக்காரன் படத்த எடுத்த சுசி அவர்களே வந்து இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தனால, கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மாஸ் படமா வந்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு அமையும் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ, விஜய் ஆண்டனி அவரோட 25வது படமான இந்த சக்தி திருமகன் படம் வந்து பொதுமக்களோட எளிய வாழ்க்கைய வந்து எடுத்துரைக்கிற படமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் இந்த அரசியல பார்த்து தன்னை வந்து மெருகேத்தி, இந்த அரசியல்ல இருக்கிற ஸ்கேம் என்ன? இந்த அரசியல்ல என்னென்ன ஓட்டைகள்லாம் இருக்குது? அந்த ஓட்டைகள்ல எத்தனை பணம் புழங்குது? எத்தனை கோடிகள் வந்து இருக்குது? இதையெல்லாம் வந்து எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதனா, ஒரு லாயராவோ, இல்ல
அரசியல் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராகவோ இருந்துக்கிட்டு இந்த ஸ்கேம் எல்லாம் பின்னாடி இருந்து வெளியே கொண்டு வர்றதா இந்த கருப்பு பணங்களை எல்லாம் ஒயிட் ஆக்குற ஒரு வேலையை விஜய் ஆண்டனி அவர்கள் செய்யறதாக இந்த முழு ட்ரைலரும் எனக்கு தெரிஞ்சது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வசனங்கள் எல்லாம் தீப்பிடிக்கிற விதமாக இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவன் பயப்படணுமா இல்லை தப்பு செஞ்சவன் பயப்படணுமா? இந்த ஜனநாயக நாட்டில் எப்பவுமே மேலே இருக்கிறவன் தான் கீழே இருக்கிறவனை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற தீப்பொறி கிளம்புற வசனங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதுபோக மயிலே மயிலேன்னு சொன்னால் இறகு போடாது, அந்த மயிலோட இறக்கையை நம்ம தான் பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆக்ரோஷமான வசனங்களும் இருக்குது. அதனால இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, மக்களோட எளிமையாக கனெக்ட் ஆகிற விதமாகவும் இருக்குது. ஆகையால் தியேட்டர் சூடு பிடிக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சரி, இதுதாங்க இந்த ட்ரெய்லரோட டீகோடிங். இந்த டீகோடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.